தேங்க்ஸ் ஃபார் கமிங். நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். ஸோ 15th, அதாவது நாளைக்கு ஹிந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது. என்னோடதுன்றதோட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 16 சிங்கர்ஸ், 16 பாடகர்கள், ஒரு 36 பாடல்கள் பாடுறோம். 15 இசைக்கலைஞர்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு, ஒரு இசை பர்ஃபார்மன்ஸ் இங்கே நடக்க போகுது. எல்லாரும் பின்னணி பாடகர்கள். அண்ட் கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3 hours வரைக்கும், 3 hours 15 minutes வரைக்கும் போகும். இடைவிடாம போகும் இந்த கான்சர்ட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கான்சர்ட்ல இருக்கிற முதல் பாடல் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ அதை நீங்க மிஸ் பண்ணாம ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும். அதனால அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னைக்கு தான் வரணும். ஸோ அது மிச்சம் பண்ணோம்னா இங்கே பார்த்துறது பெட்ரு. ஸோ நாங்கள் இப்போ 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ சரியா சொல்கிறேன், 6:30. நம்ம 6 o'clock வந்துட்டோம்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எப்படி எனக்கு 30 minutes ஆகிடும். ஸோ எனக்கு நீங்கள் 5 o'clock எனக்கு வந்துட்டீங்கன்னா அழகா வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜம்முன்னு இருக்கு இந்த சம்மருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணிடுங்க. அப்படியே ஜாலியாக வெதர்ல உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு வானத்தை பார்த்து நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது. அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ள வந்து ஒரு 6:30 மணிக்கு கண்டிப்பா ஐ திங்க் உங்களோட வாழ்நாள்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எனக்கே உங்களோட உட்காந்து இசையை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இந்த மேடையில விட மேடையில கீழே இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக், பியூட்டிஃபுல் லைட்ஸ், ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்றது, கிராக்கர்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ், லைட்டிங்ஸ், நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. நான் சொல்ல விரும்பல, நீங்க நேரடியா வரும்போது நீங்க பாப்பீங்க. 5 படங்கள்ல இருந்து மக்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி, இந்த சாமி, மின்னலே, அப்புறம் எண்டை எறிந்தால், அப்புறம் ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு துருவ நட்சத்திரம் படம் இருக்குல்ல, ஒண்ணு அந்த படத்துல இருக்கிற பின்னணி இசை ஒரு கோர்ப்பா ஒரு மெட்லி இருக்கு. அது ஒரு கான்செர்ட்ல நடுவில் வரும். ஸோ இட்ஸ் சோலோ, நான் மட்டும் நானும் ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது இன்னொரு பேசுறேன். இப்ப கான்செர்ட்டை பத்தி பேசுவோம். இந்த கான்செர்ட்ல இது எல்லா அம்சங்களும் சேர்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ரசிச்ச பாடல்கள் தான் இங்க பாடுறோம். அதனால இது ரொம்ப ஈஸியான விஷயம்.